ரோபோ சங்கர் அவர்கள் கடைசியா ஃபோன் கால்ல யார்ட்ட பேசியிருக்காரு அப்படிங்கிறத ரீசெண்டா அவங்களோட உறவினர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல தமிழ் காமெடி நடிகரான ரோபோ சங்கர் சமீபத்தில உடல்நலக் குறைவு காரணமா இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவு அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. அதற்கு மிக முக்கிய காரணம் ஷூட்டிங்க்கு போயிருந்தவரு, அங்கேயே மயங்கி விழுந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அப்படியே இறந்து போனது அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த ஒரு நிலையில அவர பத்தின ஏகப்பட்ட விஷயங்கள் வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்டின்னா, அவரு கடைசியா யார்ட்ட ஃபோன் கால்ல பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான். ரோபோ சங்கர் அவர்கள் எப்பவும் போல நல்லபடியா இருக்கும்போது ஷூட்டிங்க்கு போயிருக்காரு. அண்ட் சாட்டர்டே போல பார்த்தீங்கன்னா, அவரோட அண்ணன் பொண்ணுக்கு கால் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் அப்ப கால் பண்ணிட்டு அவரு வந்து ரொம்ப நேரம் பேசியிருந்திருக்காரு. "என்ன பண்ற? எங்க இருக்க? அண்ட் எப்போ மேரேஜ் பண்ண போற?" அப்படிங்கிற மாரிலாம் பேசியிருந்திருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுமே வந்துட்டு, "என்னோட மேரேஜ்ல இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு" அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் உடனடியா, "ஒண்ணும் கவலைப்படாத. எதுனாலுமே சித்தப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ எப்பவும் போல வந்து நல்லபடியா உன்னோட வேலைய பாரு. ஒழுங்கா சாப்பிடு. நீ பத்திரமா இரு" அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு ஃபோன் கால்க்கு அப்புறம் அடுத்த நாள் அவர் எப்பவும் போல ஷூட்டிங் கிளம்பி போயிருந்திருக்காரு. ஆனா அங்க அவருக்கு உடல்நலம் முடியாம மயங்கி விழுந்து, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனவரு அப்படியே நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வேதனை அப்படின்னு அவங்களோட உறவினர் ரொம்பவே எமோஷனலா சமீபத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ஃபோன் கால் தான் ரோபோ சங்கர் சாரோட கடைசி ஃபோன் காலா இருக்கும் அப்படின்னு அவருக்குமே தெரியாது. அன்னைக்கு அவர்கிட்ட பேசினவங்களுக்கும் தெரியாது. ஏன் நமக்குமே அதுதான் அவரோட கடைசி காலா இருக்கும் அப்படிங்கிறது சத்தியமா தெரியாது. உண்மையிலேயே அவர் இல்லாம போனது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் மிகப்பெரிய அளவுல காசு பணத்தை சேர்த்து வைக்கல அப்படின்னாலுமே மக்கள் மத்தியில அவரோட பேரை மிகப்பெரிய அளவுல சேர்த்து வச்சிருந்தாரு. அதனால தான் அவர் நம்ம கூட இல்லாம போனது, ஏதோ நம்ம வீட்ல ஒரு ஆள் நம்மள விட்டு போன மாதிரியான ஒரு ஃபீல் ஏற்படுதுன்னு நான் நெனைக்கிறேன். ரோபோ சங்கர் அவர்களோட மறைவு குறித்து நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அண்ட் அவரோட கடைசி ஃபோன் கால் இதுதான் அப்படிங்கிற நியூஸ் வெளியாகியிருக்கு. இத பத்தியும் நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க லொல்லு சபா மனோகர் அவர்கள் ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல சந்தானம் என்ன கால் பண்ணி கண்டபடி திட்டினாரு அப்படின்னு சொல்லியிருந்தது சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. விஜய் டிவில அறிமுகமாகி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் லொல்லு சபா மனோகர். ஏகப்பட்ட காமெடி படங்கள்ல நடிச்சிருக்காரு. சமீபத்தில இவரு ஒரு சில இன்டர்வியூஸ் குடுத்திருந்தாரு. அண்ட் அதில அவரு என்ன சொல்லியிருந்தாரு அப்டின்னா, "சினிமாவுல நான் ஏகப்பட்ட வருடங்கள் இருந்து வந்துட்டுருக்கேன். ஆனா அதில எனக்கு கிடைச்ச வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். நான் இப்ப இருக்க வீட்ட கூட உழைச்சு தான் சம்பாரிச்சேன். மிகப்பெரிய அளவுல நான் சினிமாவ நம்பி இப்போதைக்கு இல்ல. அதே நேரம் என் பையன ஹீரோவாக்குறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் வந்து என்ட்ட பேசினாங்க, காசு கேட்டாங்க. அவ்வளோ லட்சங்கள் என்ன ஏமாத்தியிருக்காங்க. இதெல்லாம் நான் வெளியில யார்கிட்டயாவது சொன்னா அவங்க வந்து பார்க்கலாம்பாங்க. அதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டாங்க. இந்த ஒரு விஷயம் ஒரு தடவ சந்தானம் அவர்களோட காதுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணி பயங்கரமா திட்டினாரு. எது வேணும்னாலும் நீ என்ட்ட கேட்க வேண்டியதானே! நான் உனக்கு பண்ண மாட்டேனா? நீ ஏன் அப்படி பண்ண? அப்படின்னு திட்டினாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு என் மேல தனி அக்கறை இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்னு ரொம்பவே எமோஷனலா மனோகர் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.